இப்ப டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாடுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புன்னு திமுக சொல்ற விஷயங்கள்ல உண்மை இருக்கா இல்லையா? சரி, இதுக்குத்தான் பிரதம மந்திரி அவர்கள் சொல்லியிருக்காரு, அக்ராஸ் அபவுட் 50% இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதையும் சேர்த்து நீங்க பண்ணும்போது இன்னைக்கு பெரும்பாலான கட்சிகள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு பேச்சளவுல சொல்றாங்க. ஆனா அங்க வரும்போது அதை எப்படியாவது நிறைவேற விடாம பண்ணணும் அப்படின்னு தான் இத்தனை காலமா பண்ணிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு பெரும்பாலும் ஆண்கள் மட்டும்தான் அந்த அரசியல் அப்படின்றதுல கொடி கட்டி பறக்கின்றார்கள். இப்போ இந்த தமிழ்நாட்டுல 39 தொகுதியில 13 தொகுதி பெண்களுக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப எந்தெந்த தொகுதிகளை பெண்களுக்கு ஒதுக்குவது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? சரி, இப்ப காரைக்குடி தொகுதி அதை பெண்களுக்கு ஒதுக்கி விடுறார்கள்னு வச்சுக்கோங்க. அண்ணன் கார்த்தி சிதம்பரம் என்ன பண்ணுவார்? சார் நீங்க எங்க போறீங்க? நான் எங்கேயும் போல, நான் ஸ்ட்ரைட்டா வர்றேன். இப்போ 543 850 850 பண்றீங்க அப்படின்னா ரேஷியோ சொல்றீங்க, பர்சன்டேஜ் வைஸ் ரேஷியோ சொல்றீங்க. தென் தமிழ்நாட்டில் தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 மாநிலங்கள், பாண்டிச்சேரி 4 யூனியன் பிரதேசம் சேர்த்து நான் 4 மாநில பங்களிப்பே இல்லாமையே கூட வடக்கில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய பெரும்பான்மையை வச்சு பாஜக நிரந்தரமாக பிரதமர் பதவியில் அமர்ந்துரும் அப்படின்றதான இவங்களுடைய குற்றச்சாட்டு. என்ன அப்படின்னா, இவங்களுடைய முக்கியத்துவம் இருக்காது, தேவையில்லைன்ற நிலைக்கு இந்தியாவை கொண்டு வந்துருவாங்க அப்படின்றதான குற்றச்சாட்டு. சரி, இப்ப நான் ஒரு சினாரியோ சொல்லட்டேன். இந்த மசோதாவெல்லாம் வாபஸ் வாங்கிறேங்க, எதுவுமே பண்ண வேணாம். இப்பவும் வடக்குல மட்டுமே எல்லா மாநிலங்களையும் ஜெயிச்சா ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியுமா? முடியாதா? எனக்கு சொல்லுங்க. முடியும்ல. இப்ப இருக்கிறது தான் இனிமேலும் இருக்க போகுது. அப்புறம் என்ன இருக்கு?